எல்லோருக்கும் வரும், இந்த அழிவு எல்லோருக்கும் நடைபெறும். ஆனால் ஒருத்தனை தவிர, அது யாரு? துல் ஜலாலி வல் இக்ராம், படைத்த இறைவனை தவிர. படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் சாவு கிடையாது. படைத்த இறைவனுக்கு சாவே கிடையாது. அவன் எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் பல இடங்களில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம். 3வது அத்தியாயத்தோட 2வது வசனத்தை படித்து பாருங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் நித்திய ஜீவன், எப்போதும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன். அவனுடைய ஒரு தன்மை, அவனுடைய ஒரு பெயர், அவனுடைய ஒரு திருநாமம் எப்படி என்று சொன்னால், சூரத்துல் இஹ்லாஸ் 113வது அத்தியாயத்தில் 112வது அத்தியாயத்தில் இறைவன் கூறுகின்றான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன்தான், அவனுக்கு தான் ஜோடி கிடையாது. அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், அவனுக்கு மனைவியோ மக்களோ பிள்ளைகளோ குழந்தைகளோ அந்த ஆசையோ எதுவும் கிடையாது. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்படவும் இல்லை. அவன் நிகரற்றவன், அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இறைவன் சொல்லுகின்றான், இந்த 4 தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவன்தான் இறைவன். இந்த உலகத்தை நாங்கள் தேடி பார்த்தால் முஸ்லிம்கள் யாரை இறைவனாக கருதுகிறார்களோ, இந்த குர்ஆன் யார் இறைவன் என்று சொல்கிறதோ அவன்தான் அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், அவன் ஒருவன். அல்லாஹு அஹத் வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன் அவன் ஒருவன் தான். இதுதான் குர்ஆனில் பல இடங்களில் அடிக்கடியாக தொடர்ச்சியாக வரக்கூடிய வார்த்தை. அப்போது ஒரு விஷயம் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்துக்கும் ஜோடி இருந்தால் அவனுக்கு ஜோடி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அவன்தான் இறைவனுக்கு தகுதியானவன், அவனை தான் நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் அதை தான் கூறுகின்றான். யார் நித்திய ஜீவனாக இருக்கின்றானோ, யாருக்கு தூக்கமோ தேவையோ எதுவும் தேவையில்லையோ அவனை நீங்கள் வணங்குங்கள். அப்படிப்பட்டவன் தான் உங்களையும் படைத்தான், என்னையும் படைத்தான். யா ஐயுஹன்னா ஷுஅபுது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். 2வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்மை படைத்த இறைவன் நம்மை அழைக்கின்றான். யா ஐயுஹன்னாஸ், மனித சமுதாயமே கவனமாக கேளுங்கள், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். அவன் யார்? அவன் என்னையும் உங்களையும் நமக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தையும் அவன் படைத்தான். அப்போ இறைவனுக்கு ஜோடி கிடையாது, அவன் ஒருவன்தான். அப்போ அந்த மாதிரி இறைவன், அவனை பற்றி படிக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த திருக்குர்ஆனில் இருக்கும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டும். வல்ல இறைவன், வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் நம்மளுடைய உள்ளத்தில் அந்த இறைவனை நம்பக்கூடிய, அந்த இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. ஆமீன்.